திருநெல்வேலி ஹல்வாவோட அதே டேஸ்ட்டில் தேங்காய் பால் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி எடுக்கிற ஒரு ஹல்வா ரெசிபி இது. வேறு எதுவுமே இல்லை, தேங்காய் பால் வச்சுட்டு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இதுக்கு வெறும் 3 ஜாமான் மட்டும் போதும். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம திருநெல்வேலி ஹல்வா சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஒரு திருப்தி கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்மளுக்கு தேங்காய் பால் வேணும். தேங்காய் பால் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை தண்ணி கூட சேர்த்து ஒரு 250 ml கிட்ட தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக 4 to 5 டேபிள் ஸ்பூன் வரை ஜீனி வேணும். அடுத்ததான் நல்ல ஒரு கெட்டியான பேனாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு 2 to 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இங்கே கொஞ்சம் பதாமும் கொஞ்சம் முந்திரியும் சேர்க்க போகிறேன். இது இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்த்துக்கலாம் முதல்ல. அடுத்ததாக ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனி நான் இங்கே ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் வரை போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தன்மை வேணுமோ அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஒரு 250 ml கிட்ட இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாகி வந்துடும். அதனால் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதை நம்மளுக்கு கூடி போனால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நெய் இதில் நம்மளுக்கு தேவைப்படும். ரொம்ப நெய்யெல்லாம் அவசியம் வராது. ஹல்வா நல்லா இந்த பேன்லேருந்து உங்களுக்கு விட்டு வரணும். நம்ம திருநெல்வேலி ஹல்வா பண்ணுற மாதிரி தான். ஆனால் அது நம்மளுக்கு ஒரு 3/4 மணி நேரமாச்சும் எடுக்கும். இது ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி. எந்த ஹல்வா பண்ணாலுமே அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுக்கும். இது நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்தில் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நெய் எல்லாமே விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற்றின நெய் எல்லாமே வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பேன்லேருந்து நல்லா ஒட்டாமல் நல்லா விட்டு விட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஒயிட் கலர் மாதிரி ஒரு மாதிரி லைட்டான ஒரு கலர் ஆயிடுச்சு. இப்போ ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு இலையில் சர்வ் பண்ணிக்கோங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 to 3 பேருக்கு வர ஒரு இலையில் நம்ம சர்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கூட பேருக்கு வேணும்னா அந்த மாதிரி எல்லாத்தோட குவான்டிட்டியும் டபுளாக பண்ணிவிட்டு நம்ம அவ்வளோதான். நம்ம சிம்பிளான தேங்காய் பால் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இதை விட சிம்பிளாக ஒரு ஹல்வா பண்ணவே முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.